சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது, எதுக்காக கடன் வாங்குறீங்க, இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும். இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல், விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில், எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது. இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை, எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்கறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். விருச்சிக ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. விசாகம், அனுஷம், கேட்டை. விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான், கேட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்ப குரு, சனி பகவான், புதன் பகவான் இருந்த பலமான ஜாதகம். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே செவ்வாய். வீடு, நிலம், சொத்து, சுகம், முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து, தகப்பன் வழி சொத்துகள் நிறைய இந்த ராசிக்கு வர வாய்ப்பு நிறையா இருக்கு. ஆனால் இந்த விருச்சிக ராசியோடைய தன்மை, பிறப்பு எப்படி இருக்குன்னா, தெய்வ கடாட்சியமானவங்க. ஆடி ஓடி அலைஞ்சி திரிஞ்செல்லாம் நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க. இருக்கிற இடத்துலேருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு விவசாயியாக கூட இருக்கலாம். சொத்து பத்து நிறையா இருக்கும்போது படிக்கணுங்கக்கூடிய ஆசைகள்லாம் இருக்காது. இப்படியாப்பட்ட தன்மை உங்கள் ஜாதகத்தில் 25, 27 வயசு வரைக்கும் தகப்பன் தாயோடைய அனுகிரகத்திலே நீங்கள் வாழ்ந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. 30 வயசு ஆகும், முன்ன பின்ன 33 வயசு ஆகும். உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க பெரிய பிள்ளையாக ஆகும்போது தான் நம்ம படிக்கலையே, நம்ம படித்தும் நல்ல வேலை கிடைக்கலையே, இருக்கிற சொத்தை நம்ம வீணாக விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, பணத்தை ஃபினான்ஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளில் விதைச்சிருவீங்க. ஒரு கணிசமான ஒரு வட்டி வரட்டும்னு சொல்லி அந்த வட்டி காசு வராத ஒரு சூழ்நிலையிலையும் மனசு டிப்ரெஷன்ல இந்த ராசிக்காரங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்க ராசியோடைய தன்மை உல்டாவாயிடும். இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டுல பல இன்னல் வரும். ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்க மனைவி பிள்ளைங்க விரயம் பண்ணுவாங்க. அப்ப சொத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க பூர்வீக சொத்தை வித்தாவது அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல உங்க பணம் விரயமாகும். இல்ல உங்க மனைவி மக்கள் ஏதாவது ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்றதுக்காக அங்க இங்கன்னு கடன் வாங்கியாவது நீங்க படிக்க வைக்கணும். இப்படித்தான் நீங்க விரயமாகி கடனாளி ஆகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் பலமா இருந்திருந்தாலும் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய நேரம் இந்த 2025 இந்த 7 வருஷ காலம் மைனஸ் 2018 நீங்க கடனாளியாக தான் இருக்கணும். ஆனா இப்ப முத்தி போயிருக்கும். ஏன்னா எந்த கடன் வாங்கினா அதுக்கு ஒரு வட்டி. இப்படியாப்பட்ட தன்மையில வாழ்க்கை தெளிவான அமைப்பில் இல்லாம ஒரு டிப்ரெஷன்ல தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கணும். இது விதி. இருந்திருந்தாலும் ஒரு சூட்சமமான வழிபாடு ஒன்று சொல்கிறேன். இந்த பக்குவத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் கடன் அடையிறதுக்கு வழி கிடைக்கும். ஒரு 25 லட்ச ரூபாய் கடன் வச்சுக்குவோம், இல்லை ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வச்சுக்குவோம். இந்த 10 லட்ச ரூபாய் கடனை நான் சொல்கிற சூட்சமத்தில் தெளிவு பண்ணால் கடனை அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். அதுக்கப்புறம் வாழக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. முருகக்கடவுளுக்கு 1000 கோயில்கள் 6000 கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகனுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஒன்று செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னா சனிக்கிழமை.
100 கிராம் முந்திரி, உடையாத முந்திரி, முழு முந்திரி கையில் வச்சுக்கிட்டு, முருகா என்னுடைய கடன்லாம் அடைஞ்சிடணும், கடவுள் ரூபத்தில் ஏதாவது யாராவது எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா இந்த கடனை அடைச்சி ஒரே கடனாக வச்சுக்குவேன். ஏன்னா 5 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம். 5 பேருடைய டார்ச்சர் சாப்பிடக்கூட டைம் இருக்காது. ஒரே கடனாக நான் உழைச்சி தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கக்கூடிய தன்மையில் நினச்சிண்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு அந்த 100 கிராம் முந்திரியை கையில் வச்சுக்கிட்டு சாமியை நல்லா மனங்குளிர பார்த்துமா இருப்பார். அப்படியே மஞ்சள் மஞ்சேன்னு இருப்பார், சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் பாதத்தில் இருந்து அப்படியே பார்த்து மனங்குளிர பார்த்துட்டு கோயில் பிரகாரம் ஒரு 3 முறை சுற்றிக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை அங்கே எங்கேயாவது உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு முந்திரியை மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு முந்திரியை கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற கோபுரத்தை பார்த்து மென்று கையெடுத்து கும்பிடுங்க. என் கடன் அடையணும், என் மனபாரம் குறையணும். ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தான் கொடுப்பீங்க, அடுத்தலாம் கொடுக்க மாட்டீங்க. இந்த கடனை அடையிறதுக்கு உண்டான வழிமுறையை இந்த மாதிரியான ஒரு சூட்சமத்தை மாதத்துக்கு 2 நாள், இந்த வாரம் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் பண்ண வேண்டாம், அதுக்கு அடுத்த வாரம் பண்ணிங்கன்னா உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு யார் மூலியமாவது எவர் மூலியமாவது இந்த கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று, உங்களுடைய பிள்ளைங்க நல்லா படித்த பிள்ளைங்க நல்ல பேங்க்கில் லோனை வாங்கி உங்கள் கடன் அடைக்கலாம். இல்லை யாராவது உனக்கு ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட்க்கு நான் காசு கொடுக்கங்கிற அளவுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியான கடன் அடைக்க இந்த சூட்சமத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. மனிதனாக பிறக்கப்பட்ட நம்ம கடன் வாங்கித்தான் எல்லாத்தையுமே ஓட்டக்கூடிய தன்மை உண்டுரும். வீடு வாங்கினதுக்கு உண்டான கடன் அடைஞ்சிரும், நகை வாங்கினதுக்கு உண்டான கடன் அடைஞ்சிரும். ஆனால் நோய்க்கு கடன் வாங்கியிருந்தா அடையாது. யாருக்காவது ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா அடையாது. படிப்புக்காக வாங்கின கடன் அடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரருடைய மேலே தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவி கூட அனுசரணையான ஒரு அமைப்பில் இருந்து உங்கள் பிள்ளைங்க உங்கள் மனைவி மக்களோட ஒரு நாள் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்கு வாங்கின கடனும் கல்யாணங்காட்சிக்கு வாங்கின கடனும் வீடு வாசல் கெட்டக்கூடிய தன்மைக்கு உண்டான கடன்களாக இருந்தாலும் ஏன் காரே வாங்குங்களேன், காரும் கேட்குறதா ஆடம்பர செலவு. அந்த ஆடம்பரத்துக்காக வாங்கின காரடியை கட்ட முடியாமல் கூட கஷ்டப்பட்டவங்க கூட இந்த கடன் அடைக்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வடபழனி முருகனை மனசார வேண்டுங்க. என் கஷ்டங்கள்லாம் போகணும் முருகான்னு வேண்டுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். அப்படியா மட்டும் தெளிவாக வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் குரு பகவான பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறார்கள். யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஏன்னா 2 கூடவர் யாருன்னா குரு. நண்பர்களே, சனி பகவான் நினைத்தால் புதிய தொழிலை உண்டாக்குவார், ராகு பகவான் நினைத்தால் ஏற்றங்களை தருவார். ஆனால் குரு பகவான் நினைத்தால் என்ன பண்ணுவார்? புதிய உலகத்தையே உருவாக்கி விடுவார். அதான் குரு. குரு நினைத்தால் என்ன வேணா பண்ணுவார். குருவை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. குரு பகவான் எங்கே வருகிறார்? உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குடையவர் குரு பகவான் 2 குடைவராகவும் 5 கூடிய யோகாதிபதியாகவும் இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி குரு தான் ஃபினான்சியர். என்றைக்குமே பாருங்கள், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணம் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படியாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு கடை வச்சோ ஏதாவது ஒன்று பொழைச்சிப்பாங்க விருச்சிக ராசிக்காரர்கள். காரணம் என்னென்னா, அந்த 2 கூடையவர் குரு தனாதிபதி. அந்த குருவினுடைய அனுகிரகம் இருப்பதால் இவர்களுக்கு பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். ரன்னிங் மணிங்கிறது இருக்கும். அதாவது பெரிய பெரிய காசு இல்லைங்க சார். நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் ஏழைகளின் கலைஞன், அடிப்படை மக்கள் கலைஞன். நான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் என்றைக்குமே பற்றி பேசுனதே கிடையாது. அதை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நாம் அன்றாட வாழ்வை பற்றி நம்ம பேசுவோம். திருவாசகத்தை போலவே நாம் தெருவாசகம் என்று சொல்லக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய இவர்களை பற்றி புகழ், இதை பற்றி பேசுவோம். அப்பொழுது 2, 5 கூடியவர் எதை பண்ணால் நம்ம பணம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குருனா என்னங்க? குருனா என்னென்னா, சாட்சாத் அந்த
நமக்கு நல்லது பண்ண, நமக்கு அருளாசி பெறக்கூடிய மகான்கள்லாம் குரு. தட்சிணாமூர்த்தி குரு. தட்சிணாமூர்த்தியை பிராண்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து குரு குருன்னு. தட்சிணாமூர்த்தி தவிர இங்கே நிறைய குரு இருக்காங்கங்க. ரமண மகரிஷி ஒரு குரு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமண மகரிஷி ஒரு குரு என்பதைப் போலவே நாம் சங்கராச்சாரியார் ஒரு குரு. இந்த மாதிரிலாம் நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதிமை, அவர்களுடைய சிலை, அவர்களுடைய ஜீவசமாதி, அவர்களுடைய அந்த பாதுகை, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். குருன்னா மஞ்சள்ங்க. விருச்சிகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எங்கே வெளியே போனாலும் அவங்களுடைய பர்ஸில் ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்துகிட்டு போங்க, அல்லது மஞ்சள் ஒரு பேக்கெட்டில் கவரில் கட்டி சின்னதாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய டேபிளில் எப்பயுமே மஞ்சள் இருக்கணும். மஞ்சள் துணி, ஒரு கைப்பிடி துணியாக கூட மஞ்சள் வச்சுக்கோங்க. மஞ்சள் உங்கள் கூடவே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மஞ்சள் உங்கள் கூட இருக்கோ அவ்வளோக்கு குரு பகவான் கூடவே இருப்பார். தங்க காசே வச்சுருந்தா சிறப்பு. தங்க காசு போட்டிருக்க லக்ஷ்மி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பணம். ஏன்னா 7 குடைவன் சுக்கரன் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி சில்வர் கலர் லக்ஷ்மியாக இருக்கணும். அந்த சில்வர் கலர் லக்ஷ்மி கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு பொட்டு தங்கம் உண்மையிலே தங்கமாக இருக்கணும். பொட்டு தாலி, கருகமணிலாம் போட்டு இந்த மாதிரிலாம் அந்த தங்கத்தை நீங்கள் அதை கும்பிட்டுட்டு தான் எதாக இருந்தாலும் போடணும். இந்த மாதிரி பண்ணுங்கள். பெரும்பாலும் குரு என்றாலே பார்த்தீங்கன்னா இது பசுமாடு, கோமாதா. ஸோ கோமாதா, பசு கூட்டம், இதெல்லாம் குரு. தொந்தி வைத்த சிலைகள் எல்லாம் குரு. நல்ல தொப்பை இருக்கக்கூடிய ஞான விநாயகர் நல்லா தொந்தியாக இப்படி உட்காந்துருக்கார். அருளாசி புரிந்து நல்லா கையில் புத்தகங்கள்லாம் வச்சு பாடம் சொல்லித்தராருன்னா அதுதான் குரு. இதெல்லாம் தான் குரு. குருனா புத்தகம், படிப்பு, வித்யை, இதெல்லாம் குரு. குரு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்னெல்லாம் சொல்லலாம். நம்பர் 3 குரு தயிர் குரு. தயிர் எல்லாம் குரு. ஸோ அப்போ நீங்கள் இது ரூமில் சாண்டிங் பாக்ஸில் வழக்கமாக நமக்கு தெரிஞ்ச அதே ஸ்லோகம் தான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரா. அந்த மாதிரி நீங்கள் பெரிதாக வணங்கக்கூடிய உங்களுக்கு யாரெல்லாம் தொழில் சொல்லி கொடுத்தாங்களோ, ஆச்சாரியர்கள், உங்களுக்கெல்லாம் யார் வேலை சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் குரு. அவங்களெல்லாம் நீங்கள் பாருங்கள். பேனா குரு. மஞ்சள் பேனா, தங்கம், எப்பயுமே ஒன்று புரியாது. கோல்டன் பென் எல்லாமே குரு தான். கோல்டன் பென்னு, கோல்டு எல்லாமே குரு தான். கோல்டு நாபு, குருனாலே கோல்டு தான். அடுத்ததாக இந்த கோல்டு பென் இதெல்லாம் சொன்ன மாதிரி உங்களுக்கு 7 குடைவர் சுக்கிரன் என்பதால் தந்தம் மாதிரி ஐவரி கலரில் தந்தம் மாதிரியான மெட்டீரியலில் செய்யப்பட்ட பேனா, அதில் செய்யப்பட்ட டாலர், இதெல்லாம் குரு. நீங்கள் பெரும்பாலும் என்ன வைக்கணும்னா உங்களுடைய ஒரு கலசம் மாதிரி, பூர்ண கும்ப கலசம் மாதிரி, அதில் நிறைய காசு அப்படி கொட்டி இருக்கிற மாதிரி, ஒரு கூபாரம் மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி, வெற்றிலை, மாவிலை, இதெல்லாமே குரு ப்ளஸ் சுக்கிரன் காம்பினேஷன். சிகப்பு மஞ்சளுமாக சேர்ந்த, அது கோல்டன் கிளாத்தில் ரெட்டு பார்டர் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாமே குரு. குருனா வாசனை, ஏலக்காய், கிராம்பு, அதே மாதிரி பச்சை கற்பூரம், இதெல்லாமே குரு. குருனா பள்ளிகள்னு சொல்கிறாங்க, நிறுவனங்கள், பள்ளிகள், குரு பரம்பரா, குரு பாடம் நடத்தக்கூடிய பள்ளி மாதிரியான பொம்மை, இதெல்லாம் உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயம். குருனா வேறு என்ன சொல்லலான்னா ஒரு கை தான் குரு. சரஸ்வதி அப்படியே குரு. சரஸ்வதி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட குபேரன் குரு. குபேரனோட வைப்பு சித்திரலேகா ஓட சேர்ந்து அந்த குபேர சங்கநிதி பத்மநிதி எல்லாரும் சூழ்ந்த அந்த படம், அதுதான் குரு. கீரிப்பிள்ளை பொம்மை குரு, அது குபேரனுடைய அதிதேவதை. குருனா ஒரு ஜீவ சமாதி இருக்கிற ஃபோட்டோ எல்லாம் குரு. இதெல்லாம் நீங்கள் வழிபடணும். நம்பர் 3 எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கணும். வியாழக்கிழமைகளில் எதாக இருந்தாலும் கையில் நிறைய பிரேஸ்லெட்டு, இது மாதிரி மோதிரம், தங்கம் நிறைய அணிஞ்சிருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் ரூமில் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது மிகப்பெரிய வெற்றி தரும். வடக்கு நோக்கி அமர்ந்து பண்ணுங்கள். நம்பர் 3 தொடங்க. எதாக இருந்தாலும் வியாழக்கிழமை தொடங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக இருக்கார். அதே சமயத்தில் சந்திரன் கிரகம் நீச்சம். ஸோ உங்களுடைய மனம் தெளிவாக இருந்தால் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நீங்கள் உங்களுடைய மனசை தெளிவாக வச்சுக்கணும். அதாவது செவ்வாய் அப்படின்னா கோவம் பயங்கரமாக வருங்க நமக்கெல்லாம். எதையுமே நம்மளாம் அடிச்சுட்டு பேசுவோமா, பேசிட்டு அடிப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்போம். என்ன விஷயமே தெரியாது. அந்த அளவுக்கு கோவம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். அது மனம் என்ன சொல்லுதோ அதை நான் உடனே செஞ்சுருவேன்.
அதுக்கெல்லாம் நேரகாலம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொதுவாக வந்துட்டு இந்த வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த தேளுடைய சிம்பிள் இவங்களுடைய இதுலேயே இருக்கும். அதாவது இவங்களுடைய ராசிநாதனாகவே இருப்பார். அதாவது சிம்பிளாக இந்த ராசிநாதனுடைய சிம்பிள்னு சொல்கிறத தாண்டி எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமான ஒரு நிலையிலே இருப்பாங்க. மனம் வந்து ஒரு குழம்பிய ஒரு குட்டையாகவே இருக்கும். தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவு அப்படின்றது இவங்களால் எடுக்க முடியாது. ஆனால் கோவம் மட்டும் முன்கோவம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தாங்க மாட்டுறான், உடனே கோவப்படுறான்னு வாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த முன்கோவம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்களோட நிலைகள் இப்படி தான் இருக்குன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எதுக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க, எதனால போய் கடன் வாங்குவாங்க யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக வந்துட்டு இந்த செவ்வாய் அப்படின்னு இங்கே ஆட்சி அதிபதியாக இருக்கிறதுனாலே என்னவோ இவங்களுக்கு கண்டிப்பாக கடன் இல்லாத வாழ்க்கை இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் கடன் வரும். ஏதோ ஒரு வகைன்னு சொன்னால் எந்த வகையிலங்க வரும், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? டெஃபினட்டாங்க. ஏன்னா சந்திரன் இங்கே நீச்சமாகுது. எனக்கு வீடு வாங்கணும், எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கீகாரம் வேணும், நான் அது அங்கீகாரத்துக்காக நான் பயணப்படுறேன். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய லோன் போட்டிருக்கேங்க, எஜுகேஷனல் லோன் போட்டிருக்கேன், நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க, இன்ன வரைக்கும் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண திடீர்னு எனக்கு மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு, வயசு கிட்டத்தட்ட 30 போகுது, ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக நான் லோன் போட்டு அப்ராடில் போய் படிக்கிறேன். ஸோ வெளிநாடு தொடர்பான விஷயத்துக்கு லோன் போடுறது, படிப்பு தொடர்பான விஷயத்துக்கு லோன் போடுறது, தன்னோட அங்கீகார நிலைக்காக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அம்மாவுக்கு பேரில் அம்மாவுக்காக வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், லோன் போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் வைக்கணும், ஒரு டிரான்ஸ்போர்ட் மாதிரி வச்சுட்டு அதில் வருமானம் பார்க்கணும் ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்காக லோன் போட்டு நான் ஒரு 4-5 வண்டி எடுத்தேன், அந்த வண்டி மூலமாக நான் வருமானம் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய நிலைகள் சம்மந்தப்பட்டதுக்காக கடன் வாங்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குன்னு சொல்லலை. ஸோ இதுக்காக கடன் வாங்கினா கடன் கட்டுவாங்களா, அதில் எதுவும் பிரச்சனை வருமா? என்னுடைய கௌரவம் முக்கியங்க, அதுக்காக நான் கட்டியே ஆகணும், முயற்சி எடுக்கிறேன். ஆனால் இவங்களை நம்பி இவங்க முதலீடு பண்ணிவிட்டு இவங்களுக்காக கடன் வாங்கினாங்கன்னா அதை பண்ணிவிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நட்புக்காக என்னுடைய உறவுக்காக அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்தாங்கன்னா அதில் பெரிய சிக்கலில் மாட்டக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணவரோட வாழ்றதுல சிக்கல் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி லைஃப் அட்டாச்மெண்ட் அப்பா பெரிய விஷயங்க. அதாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணிவிட்டு பொறுமையாக நிதானத்தை செயல்பட்டாங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஒருத்தர் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப வந்துட்டு பவ்யமாக ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் ஹார்ஸாக சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை வேகமாக சொல்கிறேன், கோவமாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஏற்றக்கூடிய மனப்பக்கம் எல்லாருக்கும் இருக்குமான கிடையாது. ஸோ இவங்களுடைய குணாதிசயம் இப்படி தாங்க, என்னோடய அண்ணன் வீட்டில் இப்படி தான் இருப்பான், என்னோடய தாத்தா இப்படி தான் கற்றுக்கிட்டே இருப்பார் அப்படின்றது நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் புதுசாக அந்த வெளிலேருந்து வரக்கூடிய நபர் கத்துறாங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்க முடியுமா? சப்போஸ் கண்டிப்பாக முடியாது. இது வந்து ஃபேமிலி லைஃப்னு வரும்போது ஒருத்தர் விட்டு கொடுக்கல அப்படின்னா ரொம்ப பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நிலைகளை அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ ஃபேமிலி லைஃப்பில் வந்து அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஈகோ, விட்டு கொடுக்குற தன்மை, இதில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ லைஃப் பண்ணுறதுக்காக பிடிச்சிட்டு அந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் கொண்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ இந்த ஃபேமிலி லைஃப்க்காக நிறைய மெனக்கிட்டு பிரச்சனையில் ஆளாகிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மனோகாரகன்னு சொல்லக்கூடியதான் சந்திரன். ஸோ அந்த சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம நினச்சோன்னே உடனே முடிவு பண்ணி உடனே செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்கள்ல, இந்த வேகமாக செஞ்சு முடிக்கணும்னு நிலை இருக்குல்ல, அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். எதையுமே எடுத்தோம் அப்படின்னா அதில் உடனே சக்ஸஸ் பண்ணி முடிச்சிடணும், அதில் எனக்கு என்ன ஆதாயம் இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சிக்கல், பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எங்கேயாவது போய் பெருசாக லாக் ஆகிறது எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஃபேமிலி ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க வந்துட்டு ஒரு தகுதிக்கு மீறி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இதாக பண்ணாங்கன்னா லாக் ஆகிடுவாங்க. ஆனால் நிறைய ஆதாயம் பெறக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். அதாவது ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போமே, இப்போ டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிறோம், வருமானம் வருது, ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவு வரும். எல்லாமே இவங்க லைஃப்பில் எப்படி நடக்கும்னா திடீர்னு நடக்கும், யோசிக்க முடியாத நேரத்தில். சந்தோஷமும் இருக்கட்டுமே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் எப்படி சொல்லிட்டு நடக்குமா? கிடையாது. அது மாதிரி தான் இவங்க லைஃப்பில் வந்து சந்தோஷமும் எதிர்பாராத விதமாக நடக்கும், சங்கடங்களும் எதிர்பாராத விதமாக நடக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். ஸோ இவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இவங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். தூக்கம் இல்லாமல் ரொம்ப தவிப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப சென்சிட்டிவாக உள்ளே போட்டு புலம்பக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். இது ஏன் எங்கள் அம்மா அதை என்னை திட்டிட்டாங்க, கடந்து வந்துட்டோம்,
அதை அப்படி ஏற்றக்கூடிய மனப்போக்கம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அது ரொம்ப டெப்த்தாக உள்ளே போக 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 உங்களை போட்டு நீங்கள் காயப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வயிறு தொடர்பான விஷயங்கள தொந்தரவுகள் இருக்கும். இந்த கோபத்தினால நல்ல காரசாரமாக உணவு எடுத்துப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த கழிவு பாதைகளில் பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கணும். என்னோட உடல் ஒரு 40 வயசு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரெகுலர் செக்கப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். சரியான உணவு முறைகள் எடுத்துக்கிறது, பாரம்பரிய உணவு முறைகள் எடுத்துக்கிறது, இதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக்க முடியும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய நிலைகள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க முருகப்பெருமான் வழிபாடு அது ரொம்ப நல்லது. ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கோங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கை ஒற்றுமைக்காக கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. டெஃபினட்டாக நல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது உங்களோட லைஃப்பில் வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சிக்கல் இருக்கும், பிரச்சனை இருக்கும், தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்றனா கண்டிப்பாக ஜீவசமாதி எங்கெல்லாம் முடியுதோ எப்போல்லாம் முடியுதோ உங்களுக்கு சித்தர்கள் ஜீவசமாதி உயிரோடு இருந்து ஒரு சித்தர்களாக இருந்து மடிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீவசமாதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வருங்க. விருச்சிக ராசி என்பவர்களுடைய உங்களுடைய இயல்பான குணாதிசயம், இந்த குணாதிசயம் எல்லாமே உங்கள்கிட்ட இயல்பாகவே உண்டு. ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில நபர்களுடைய செயல்பாடு மூலமாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ என்ன இயல்பான குணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதில் தைரியம் எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும். மனசில் அப்படியே ஒரு போல்ட்னஸ் அப்படின்னு நீங்கள் இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய நபர் தான் நீங்கள். தன்னம்பிக்கை என்பது இயல்பாகவே உங்களுடைய குணாதிசயம். தன்னம்பிக்கையோடு நான் செய்வேன், தைரியத்தோடு செய்வேன் அப்படிங்கிற இயல்பான குணாதிசயம் உங்கள்கிட்ட இருக்கும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒன்றும் ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து உங்கள் உயர்ந்த ஒரு பொறுப்பிலேருந்து உங்களை வந்து வழி நடத்தலை. நீங்கள் ஆரம்பத்தில் அடிமட்டத்திலேருந்து முன்னேறினவங்க தான் நீங்கள். விருச்சிகராசிக்காரங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டம், கவலை, ஒரு அனுபவம் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு இயல்பாகவே போராடுற குணாதிசயம், அதை எப்படி செய்யணும், எப்படி செஞ்சால் எப்படி வெற்றி பெற முடியுங்கிற இயல்பான தன்மை தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களை விட வயது மூத்தவர்கள் மீது நீங்கள் அதிக அக்கறை, அதிக பாசம், அதிக ஈர்ப்பு வச்சுருப்பீங்க. அந்த ஈர்ப்பு சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு செயல்பாடையும் செயல்படுத்தியிருக்கும். பல விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் நடந்திருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் உங்களை விட ஒரு வயது மூத்தவர்களிடம் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு அன்பாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, எதுலேயுமே கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்கிறது உண்மை. ஸோ இதில் விருச்சிக ராசி பெண்களுடைய இயல்பான குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் மறக்க முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. நான் இயல்பாக மறக்க முடியாதுங்க, என் மேலே உண்மையான பாசம் வச்சுட்டாங்க, உண்மையான அன்பு அவங்க மேலே வச்சுட்டேன், என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே, இப்படி என்னை கவலைப்படுத்திட்டாங்களே, என்னை மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களே, நான் உணர்வுபூர்வமாக இருந்தேனே, என்னை ஒரு ஆதிக்கம் மூலமாக என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் நம்முடைய விருச்சிக ராசி பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த போராட்டம், அந்த செயல்பாடு எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஓகே. நீங்கள் வெடித்து சதறினீங்கன்னா, நீங்கள் அந்த வேகத்தை காட்டினீங்கன்னா, ஸோ உங்களுடைய வில் பவர், செவ்வாயோட வில் பவரை நீங்கள் காட்டிட்டீங்கன்னா அந்த எதிர உள்ள நபர் லாக் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதான் இது நிதர்சனமான செயல்பாடாக இருக்கும். இது விருச்சிக ராசி பெண்களே சில நபர்கள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பெண்களுக்கு ஒரு சில விஷயங்களை தாக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரர்கள் நினச்சிட்டாங்கன்னா முடிச்சு காட்டிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இயல்பாகவே புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இவ்வளோ உங்களுடைய கேரக்டரில் எனக்கு தெரிஞ்ச பொதுவான கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு கடன் சுமையை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய் பகவானே. உங்களுக்கு கடன் சுமையை கொடுக்கக்கூடிய அதிபதி யார்னா உங்களுடைய ராசியின் அதிபதியே. அப்போ
இயல்பாகவே நம்முடைய விருச்சிக ராசிக்காரர்கள் கடன் என்று வந்தால் தன்னுடைய பேரில் கடன் வாங்கக்கூடாது. தனக்காக ஒரு கடன் வாங்குவதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப யோசித்து கடன் வாங்கணும். உங்களுடைய உறவில் உங்களுடைய மனைவிக்காகவோ அல்லது உங்களுடைய கணவருக்காகவோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்காகவோ அல்லது உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காகவோ நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் வாங்குங்க. அதுவும் அவங்க பேரில் வாங்கி நீங்கள் உதவி செய்யுங்க, கடன் சுமையை அடைச்சிடலாம். அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னா உங்களுடைய கடன் அது அதாவது என்ன சொன்னால் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கடன் அடைக்க நீங்கள் அதிகமான டைம் ஒதுக்கணும், அதிகமான ஒரு டென்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். ஸோ முற்றிலுமே உங்களுக்காக உங்கள் பேரில் கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்காக உங்கள் பேரில் கடன் வாங்குவதையோ நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஓகே, இருந்தாலும் கடன் வாங்கிட்டேன், இந்த கடனை அடைக்க என்ன வழி? இந்த கடனை அடைச்சு நான் வெளியே நிம்மதியாக வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள், என்ன வழிபாடு எடுத்து பண்ணால் கடனை அடைக்க முடியும் என்று எதிர்பார்க்கின்ற அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ நரசிம்மர் மூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற வழிபாடாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய கடன் சுமையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. வாழ்க்கையில் வெற்றி வரும், மகிழ்ச்சி வரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ செவ்வாய்க்கிழமை காலை 5 to 6 செவ்வாய் ஓரையில் பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்சளவு ஈவினிங் மாலை நேரத்தில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி பகவான் எங்கே இருக்கார், அந்த கோயிலுடைய ஸ்தலத்துடைய செயல்பாடு எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும், ஸோ வழிபாடை கரெக்டாக பின்பற்றணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வழிபாடுக்குரிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊரின் அருகில் எந்த கோவில் இருக்குது, ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட கோவில் என்ன கோவில் போனால் உங்களுக்கு வெற்றி வரும் அப்படிங்கிறத தெளிவாக உறுதியாக இந்த கேள்விக்கு மட்டும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களுக்கு குறிப்பிடுவேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். உறுதியாக பயன்படுத்திக்கோங்க. மாற்றம் உண்டு, வெற்றி உண்டு.